ரோஜா, ஏ வா வா கிருஷ்ணவேணி, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு ஆயுசு 100. வா வந்து இப்படி உட்கார். ஆமா, கையில என்ன ஸ்வீட்டோட வந்திருக்கிற? ஆமா, காலம் போற காலத்துல 100 ஆயுசு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருந்துட்டு போனா போதும், கை கால் சுகத்தோட. இன்னும் எனக்கு எதுக்கு 100 ஆயுசு? முதல்ல நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, அப்புறம் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். எனக்கு எதுக்கு ஸ்வீட்டு கிருஷ்ணவேணி? நானே சுகர் வந்து ஒரு சாப்பி தண்ணியில கூட சக்கரை இல்லாம சாப்பிட்டுன்னு இருக்கேன். இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா என்னத்துக்கு ஆறுது உடம்பு? எனக்கு எதுக்கு நீ கொண்டாந்த? உனக்கு தெரியாத எனக்கு சுகருன்னு? நான் சொல்ல போறது அவ்வளோ சித்திப்பான விஷயம். அதான் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தேன். இதை ஒரு நாள் ஒன்று சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடாது. சாப்பிடு, அது என்ன நம்ம தூண்டு இருக்கு. நீ சாப்பிடு, நான் அது உனக்கு சொல்றேன். நீ சொன்னா கேட்கவா போற? சரி இரு, நான் சாப்பிட்றேன். அதான் சாப்பிட்டனே, இப்பயாவது சொல்லலாம்ல என்ன விஷயம்னு? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நம்ம சித்ராக்கு அந்த அம்சா மகன் முடிவாயிடுச்சு. ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்குதான். ஒரு பேருக்கு பொண்ணு பார்க்க வந்து பூ வச்சுட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கா. அதோட நேராக நிச்சயம் பண்ணிக்கிட்டா போதுங்கிறா. எப்படி நம்ம என்ன சொல்றேன்னு உனக்கு கேட்டுட்டு சொல்லலான்னு சொன்னேன். சரி கேட்டுட்டு சொல்லுங்க. அவங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கு பொண்ணு பார்க்க வருவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? அடடே, இது ரொம்ப நல்ல விஷயம். நீ கொடுத்த ஸ்வீட்டை விட நீ சொல்ற செய்தி தான் அவ்வளோ இனிப்பான விஷயமா இருக்கு. இந்த இடம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா எனக்கு அதுவே போதும். எல்லாம் நல்லபடியாக தான் முடியும். அவங்களே ஒரு பேருக்கு பொண்ணை பார்த்துட்டு பூ வச்சிடலாம், எந்தவும் சடங்கெல்லாம் வேணாம், நேரம் நிச்சயம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அப்புறம் நீயே அவ நம்பிக்கையா பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போச்சுன்னு நினை. நம்ம பொண்ணு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்க பையனை நம்ம பொண்ணுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு பேசி எடுத்த இடம் தானே. இன்னும் புதுசாக பார்க்க போறோமா கேட்க போறோமா? நம்மளை பற்றியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு பயமும் உனக்கு வேண்டாம். நான் சொல்றேன்ல, இந்த இடம் உன் பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சுனே நீ நினை. சந்தோஷமா நாளைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணு. அவங்களே நாளைக்குன்னு சொல்லும்போது நம்ம நாளை கடத்தினா நல்லா இருக்காது. என்ன இருந்தாலும் அவங்க மாப்பிள்ளை வீடுல. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல கிருஷ்ணவேணி. சரி சரி, நீ எல்லாத்துக்கும் என் கூடவே இரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் பதட்டம் எல்லாமே இருக்கும். சரி, வீட்டில் போய் பையன்கிட்டயும் பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் ஆரம்பிக்க வேண்டியதான். நாளைக்கேங்கிறியே? அதுவும் பூ வைக்கிற மாதிரினா ஆளுங்க அதிகமாக வருவாங்களோ என்னமோ. ஆமாம் ஆமாம், இனி பொண்ணுக்கு கல்யாணம் உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது போ. மீனாட்சி, மீனாட்சி. என்ன மாமா நீங்க காலையில வேலையா இருக்கல, சும்மா சும்மா சிறு சிறுன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். எப்படி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். உன்கிட்ட சொல்லாம நீ வேலையா இருக்கேன்னு விட்டுட்டு போனா போற வழியெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன போயிட்டீங்க என்ன கிளம்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதான் வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டேன். போயிட்டு வரேன். என்ன மாமா இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிடுறீங்க? சரி இருங்க, நான் போய் சாப்பாடை டப்பால போட்டு அடைச்சு கொண்டு வரேன், எடுத்துட்டு போவீங்க மதியம் சாப்பிடுறதுக்கு. அதெல்லாம் வேணாம், நான் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. ஏ பிள்ளைங்களா, கிளம்பிட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம்? பாப்பா கிளம்பிட்டேம்மா. அப்பாவை கூப்பிடு, என்னை கூட்டிட்டு போக சொல்லு. எனக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்கும். அடிப்பாவி, 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்குனா ராத்திரி எல்லாம் படிடினா, பரீட்சைக்கு முன்னாடி படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்குங்கிற. ஒழுங்கா படிச்சியா இல்லையா? பரீட்சையை ஒழுங்கா எழுதுடி, என் மானத்தை வாங்கிடாத. அம்மா நல்லா படிச்சேன். நீ அப்பாவை கூப்பிடு, எனக்கு போகணும், நேரம் ஆச்சு. இங்க பாரு தங்க பிள்ளை, அப்பா வேலை இருக்குன்னு சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு. அதனால நானும் உன்னை கூட்டிட்டு போகணும்னு தொந்தரவு பண்ணல. சாப்பிடாம கூட போறவர என்ன வேலையோ என்னமோன்னு தெரியாம நிக்க வைக்க கூடாதுல்ல. உனக்காகன்னு சொன்னா அப்பா என்ன வேலை இருந்தாலும் நின்னுடுவாரு. அதான் நான் சொல்லல. அம்மா அப்பா போயிட்டாரா? அப்ப என்ன யார் கூட்டிட்டு போவா? அக்காவை ஸ்கூட்டில விட்டுட்டு அப்படியே காலேஜ் போக சொல்றேன். நீ கிளம்புடா. இரு, உன் பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? நீ கிளம்புறதுக்குள்ள நான் அக்கா வர சொல்றேன். அம்மா அவ வேணும்னே நேரம் ஆக்குவாமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆக்க மாட்டா. அவளுக்கு மட்டும் என்ன உண்மை அக்கறை இல்லையா? 10ஆம் கிளாஸ் பரீட்சைனா அவ மட்டும் என்ன விளையாட வசைவா? இரு, அவ கிளம்பி வருவா. ரதி, ரதி இங்க வாமா, சீக்கிரம் தங்கச்சியை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடணும், சீக்கிரம் வாமா. எம்மா நான் தான் அவளை கூட்டிட்டு போய் விடணுமா? நீ அப்பாவை கூட்டிட்டு போய் விட சொல்லுமா. நான் கொஞ்சம் லேட்டா போலான்னு நினைச்சேன். அப்பா இங்க இல்லம்மா, வேலையா கிளம்பி வெளியே போயிட்டாரு. தங்கம் நீ கொஞ்சம் அவளை கூட்டிட்டு போய் விட்டுருமா, பாவம்ல 10ஆம் கிளாஸ் பரீட்சைல. சரி இரு, அப்ப எனக்கு கேண்டீன்ல சாப்பிட ரூபா கொடு, அப்பதான் நான் சீக்கிரமா போவேன். நான் போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன், நீ போய் பணத்தை எடுத்து வை. ஆமா, இப்பதான் காரியத்தை சாதிச்சுப்ப. போ போ, எடுத்து வைக்கிறேன், சீக்கிரமா கிளம்பி வா 5 நிமிஷத்துல. ரம்யா போவோமா? போவோம், நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டேன்னு வெறும் கையோட நிக்கிறேன். போய் ஸ்கூல் பேக் கொண்டா, எதை வச்சு பரீட்சை எழுதுவ? எதுவும் வேணாமா உனக்கு? பென்னு பென்சில் எல்லாம்? அடிப்பாவி, இன்னும் பையன் எடுத்துக்காம நிக்கிற. எங்கடி வச்சிருக்க சொல்லு, நான் கொண்டு வரேன். உள்ள டேபிள் மேல தான் வச்சிருக்கேன், போய் கொண்டா போ. சரி பைய பொடி. படிச்சதெல்லாம் அப்படியே வரணும், மறக்காம எழுதிட்டு வாடியம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன், ஆச்சிக்கிட்டே சொல்லிடு. சரி வா போவோம், நேரம் ஆச்சுல உனக்கும். பத்திரமா கூட்டிட்டு போடி தங்கச்சிய. தங்கச்சி காம்பவுண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீ வண்டியை வெளியே எடுத்து வரணும், சரியா? எல்லாம் தெரியும், போயிட்டு வரேம்மா. அண்ணே, அண்ணே. அடடே, வாமா வா வா. காமாட்சி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்னண்ணே, இந்த தங்கச்சியே மறந்துட்ட போல. ஒரேடியா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு உன் வாழ்க்கையவே பார்த்துக்கிட்டு இருக்க.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உன் நினப்பு எனக்கு இல்லாமல் இருக்குமா? வா, இப்படி வந்து உட்காரு வா. ஓ, இவதான் வந்திருக்காளா? வா மோனி, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல பிள்ளைங்க அண்ணா எல்லாம் நல்லா இருக்காரா? நல்லா தான் இருக்காங்க. உங்க அளவுக்கு வசதி இல்லாட்டியும் ஏதோ எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கோம். ஆமா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓவியம் மாட்டோம் இவ வந்துட்டா காவியம் பாடுறதுக்கு. முஞ்ச பாரு இவளுக்கு, எங்க இருந்துதான் வராள எனக்குன்னு. ச்சே, ஏம்மா, உனக்கு என்ன குறை? ஏன் அப்படி சொல்ற அன்னிக்கிட்ட? ஒரு நாளாவது நீ அண்ணியும் தங்கச்சின்னு என்ன வந்து பார்த்துருக்கீங்களா? என்ன குறை என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. ஏதோ உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கவே உங்களுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுவே எங்க அம்மா இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருப்பாளா? அவ மட்டும் இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுவேனா? இப்படி எல்லாம் உங்ககிட்ட வந்து நின்னு நான் அண்ணிக்கிட்ட பேச்சு வாங்குவேனா? அடிப்பாவி. முதல்ல அழாத. உன்னை யார் என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன்? இப்போ உன்னை எப்படி இருக்க என்னன்னு தானே கேட்டேன். அண்ணா வீட்ல எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். உன்கிட்ட நான் என்ன பேச்சு கொடுத்தேன்? இதெல்லாம் என்ன பேச்சு சொல்லு. முதல்ல அழறத நிறுத்து. வீடான வீட்ல அழுதுகிட்டு பாத்தியானே, அண்ணி இப்ப கூட எப்படி சொல்றானே? அவ வீட்ல உட்கார்ந்து நான் அழறேன்னு சொல்லி காட்றா. ஐயோ கடவுளே, நான் போறேன். எங்கயாவது போய் வெளிய உட்கார்ந்து அழுதுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். நீ அழாதம்மா. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அழாத. காமாட்சி, என்ன பேச்சு இது? பிள்ளைக்கு ஏதோ கஷ்டம் வந்து அழறா. எங்க நம்ம புள்ள இப்படி வந்து அழுதா? இந்த வார்த்தையை சொல்லுவியா நீ? நம்ம பிள்ளையா இருந்தாலும் உண்மையாவே அழுதாதான் என்ன குறை ஏதுன்னு பார்த்து செய்ய முடியும். ஏதோ பேருக்கு நடிச்சுக்கிட்டு அழுதா அதுக்கெல்லாம் நம்ம ஆட முடியாது. நம்ம பிள்ளையா இருந்தாலும் நான் அதை தான் செய்வேன். அவ கிடக்குறாமா, நீ அழாத. உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லு. ஆனா நான் சரி பண்ணி வைக்கிறேன். அண்ணே, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அண்ணே. என் நகையெல்லாம் அடமானத்துல இருக்குது. மூட்ட முடியல அண்ணே. அதான் வட்டி கட்டுறதுக்காகவாது பணம் வேணும்னு தான் கேக்குறேன் அண்ணே. 2 லட்சமா? எப்ப திருப்பி தருவதா உத்தேசம்? உங்க பிள்ளையா இருந்தா திருப்பியா கேப்பீங்க? எனக்கு உரிமை இருக்குது எங்க அண்ணன் கிட்ட. நீங்க கொஞ்சம் பேசாம வாயை மூடிட்டு நில்லுங்க. அதான் எங்க அண்ணனே சொல்லிருச்சே. நான் கொடுக்குறேம்மா. ஆனா உடனே எல்லாம் முடியாது. கொஞ்சம் அரட்டி பரட்டி கொடுக்கணும். நீ 1-2 நாள் இங்க இரு. அதுக்குள்ள நான் பரட்டி கொடுக்குறேன். நீ எடுத்துட்டு போவ. சரிங்கண்ணே. உங்க வீட்டை இருக்கவும் உங்ககிட்ட வாங்கிட்டு போகவும் எனக்கு உரிமை உண்டு. அதை யாரும் ஒன்னும் கேள்வி கேட்க முடியாது. அன்னிக்கிட்ட சொல்லிடு, அவங்க என் பேச்சுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு. நான் இருந்து வாங்கிட்டு போறேன் அண்ணே. மூட்டுறதுக்கே பணம் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, உனக்கு வாவஞ்சம் சரியில்லை. சரி, வட்டி கட்டவாவது கொடுக்குறியே, அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் இவ்வளவு சும்மா விடக்கூடாது. ஆமா, அந்த நகையெல்லாம் நீ ஏன் அடமான வச்ச? குடும்ப கஷ்டத்துக்காக தான் அண்ணி வச்சேன். ஆனா இப்போ அந்த மாதிரி கஷ்டத்துக்கு வைக்க கூட நகை இல்லாம போயிடுச்சு அண்ணி. சிறுக சிறுக வச்ச நகை தான். என்ன செய்யறது, போனா போதுன்னு விட மனசு இல்லையே. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் முதல்ல விசாரிக்கிறீங்க? எங்க அண்ணன் கிட்ட எனக்கு வாங்கிட்டு போக உரிமை இருக்குது. அவர் கொடுக்குறாங்கிறாரு, நான் வாங்கிட்டு போறேன். நடுவுல நீங்க யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? ஆமா, அண்ணன் கிட்ட வாங்குறதுக்கு மட்டும் உரிமை இருக்குது. ஆனா விசேஷத்துக்கு சொல்லிவிடலாம் உரிமை இல்லையோ? என்ன என்ன விசேஷம்? என்ன சொல்றீங்க? என்ன விசேஷம்? நடிக்காதடி. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் 8 போர்ஷன்ல அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துன போனீங்க. உங்க வீட்டு நிலத்தை வித்து. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இந்த மனுஷனுக்கு தான் சுத்தமாவே தெரிஞ்சுக்க புத்தி கிடையாது. நானும் அப்படியாவா இருப்பேன்? அதுக்கு விசேஷம் கிரக பிரவேசம் எங்களை கூப்பிட்டியா? இல்ல இன்னைக்கு கண்ணுக்கு தெரியற அண்ணன் அன்னைக்கு கண்ணு தெரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, இத்தனை வீட்டு வாடகையை வாங்கி உனக்கு நகை வாங்க சீட்டு போட்டுருக்கிற. 40,000 50,000 சீட்டு போட்டுன்னு நகை வாங்கிட்டு இருக்க மாசம் மாசம். உனக்கு சிறுக சிறுக செலவுக்கு நகை இல்லாம நகையை வச்சியா? அறுவடை வந்திருக்கு, அண்ணன் கிட்ட பணம் இருக்கும், நல்லா தெரியும். வாங்கிட்டு போவோன்னு வந்திருக்கிற. அதை நேரா கேட்டு வாங்கு. நீ அப்படி கேட்டாலே அந்த பைத்தியம் கொடுத்துடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த நடிப்பு நடிச்சுக்கிட்டு? என்ன மோனா, அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா? அது அது வந்து அண்ணா அண்ணா அண்ணி சொல்றதெல்லாம். அதை ஏன் அவகிட்ட கேக்குறீங்க? அதான் வாய் டைப் அடிக்குது, அதுலயே தெரிஞ்சுக்க வேணாம். இங்க பாரு, அண்ணா அண்ணி வீடுன்னு வந்திருக்கல, நல்லா உட்காந்து வயிறார சாப்பிட்டுட்டு போ. நல்ல வகை வகையா செஞ்சு போடுறேன். 2 நாள் இல்ல, ஒரு வாரம் கூட இரு. அதை பத்தி ஒரு குறையும் இல்ல. ஆனா நாங்க என்னமோ வசதியா இருக்கிற மாதிரியும் நீ என்னமோ வசதி இல்லாத மாதிரியும் பாவலா காமிச்சுக்கிட்டு இங்கே ஒன்னா இல்லாததை கூட கடன் வாங்கி நாங்க செஞ்சு வைக்கணும். அதை நீ சுருட்டிட்டு போய் மகாராணி மாதிரி வாழணும்னு என்கிட்ட நடக்காது. அப்படியெல்லாம் ஒரு நினைப்பே வச்சுக்காத. வா, கை கழுவிட்டு வா, சாப்பிடுவேன். குலச்சி சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாளே. மா, வேலைக்கு கிளம்புறம்மா. ஐயா நில்லையா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். என்னன்னு சொல்லுமா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயா, நம்ம அம்சா மகனுக்கு ஜாதகம் நம்ம தங்கச்சிக்கும் நல்லா பொருந்தி இருக்குதா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பேசி எடுக்க வேண்டாம், முடிஞ்ச மாதிரி தானே சொல்றாங்க. நேரா நிச்சயமே வச்சுக்கிறாங்களாம். நாளைக்கே பூ வச்சிடலாங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்மா.
சரி அப்படின்னா நம்ம தங்கச்சி நம்ம உள்ளூர்லயே இருப்பா கட்டி கொடுத்த அப்புறம் கூட. சரிம்மா, நான் அப்ப லோனுக்கு பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா அவங்க நேரா நிச்சயம்ன்றாங்கல்ல, நம்மளும் நகை கிகை எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். நான் ஆபீஸ்ல மேனேஜரை பார்த்து பேசிடுறேம்மா. சரியா, லோனு பத்தி இப்பவே ஒன்றும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல வேணாம். குய்யோ முய்யோங்க போறா. அவ ஒன்றும் சொல்ல மாட்டாம்மா. தங்கச்சிக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம், அதெல்லாம் அவ ஒன்றும் சொல்ல மாட்டா. நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் வெகுளியாவே இருக்கடா மகனே. சரி விடு, நாளைக்கு ஏற்பாட்டுக்கெல்லாம் வேலையை பாரு. மதியம் சீக்கிரமா வந்துரு, அப்படியே பர்மிஷன் போட்டு. சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.